வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்கள், ரைசிங் ஸ்டார் ஜனனி மேம் அவர்கள் இன்று ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமாக கவனிக்கப்பட்டது அவங்க கையில் வச்சிருந்த புத்தகம், அந்த புத்தகத்தில் இருந்த வார்த்தைகள். ஸோ இன்னொரு 30-25 வருடங்களுக்கு அப்புறம் ஜனனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறே பல பேர் வந்து படிக்கக்கூடிய மாதிரி புத்தகங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் கையில் வச்சிருந்த புத்தகம் பக்காவாக அவங்களோட வாழ்க்கைக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. சரி, அது என்ன விடயம் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு பார்க்கலாம். இது ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக வந்து அமையும். சரிங்களா? அடுத்தது தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் மாதம் 22, இன்னும் 2 நாட்கள் இருக்கு, வர இருக்கு. ஸோ அப்போ மணி மாஸ்டர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெருமை ஒன்று. ஸோ அது என்ன விடயம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பான அப்டேட், கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ப்ரொமோ தொடர்பான அப்டேட். அடுத்தது வந்து ஜாழ்ப்பாணத்தில் இப்படி நடக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு விடயம் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியான விடயங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய பார்வைக்கு வருது. நம்ம வந்து எல்லா விடயங்களும் பேசுவோம், இப்போ சினிமா, பிக் பாஸ், ஸோ அப்புறம் இப்போ சமூகத்தில் நடப்பது தொடர்பாக. இப்போ நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டில் எல்லா நாட்டிலையும் இருப்பவர்கள், கனடாவில் இருப்பவங்க, லண்டனில் இருப்பவங்க, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை, ஜாழ்ப்பாணம் அப்படின்னு அந்த ஒரு நம்மளுடைய ஒரு நட்பு வட்டாரத்தில் வந்து பேசுறது வழக்கம். கிழமையில் 2-3 நாட்கள். ஏன்னா எல்லாருமே மீடியாவில் விளாண்டுருக்காங்க, யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க, வெப்சைட்டில் கூகுள் வெப்சைட் வச்சுருக்காங்க, பிளாகர்ஸாக இருக்காங்க, இன்ஸ்டாகிராமர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேஜ் நடத்துகிறவங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் வச்சிருக்கீங்களோ ஒரு டாப்பிக்கை பற்றி எப்படி பேசுறது என்ன அப்படின்னு ஏதாவது டாபிக் கிடைச்சதோ அப்படின்னு பேசக்குள்ள இந்த டாபிக் வந்துச்சு, யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு விடயம் அப்படின்னு. சரி, அது என்ன விடயம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி மேம் அவர்கள் கண்டிப்பாக இன்றைய சமுதாயத்துக்கு முக்கியமாக சினிமாக்குள்ளே போகணும், நம்மளுடைய திறமையை வந்து பல பேருக்கு காமிக்கணும். அதே நேரத்தில் பல பேருக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா, நம்ம இந்த பொருட்களை வாங்க முடியாதா, ஸோ நம்ம வந்து இப்படி பிறந்து இப்படியே நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருமா, ஏழையா பிறந்து ஏழையாவே முடிஞ்சிருமா அப்படின்னுக்குள்ள அப்படியெல்லாம் இல்லை. உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு நபர் முன்னுதாரணம் அப்படின்னா நம்மளுடைய ஜனனி மேம் அவர்கள். சரிங்களா? ஸோ அவங்க இப்போ கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே பல பேருக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். அவங்களே வழியமைத்து காமித்திருக்காங்க எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் கையில் ஒரு புத்தகம் ஒன்று, அது வந்து என்ன அப்படின்னா யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குணப்படுத்த முடியும், மாற்ற முடியும், மேம்படுத்த முடியும் அப்படின்றதான் அந்த மீனிங். அந்த ஃபேமஸான புத்தகம் ஆடியன்ஸ் ரேட்டிங் மட்டும் 4.7. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு சில மீடியா நண்பர்கள் சொன்னார்கள், ஜனனி அவர்கள் வந்து எங்கே இருந்து எங்கே போயிட்டாங்க, அவங்களுடைய சிந்தனை, அவங்களோட தோட்ஸ் எல்லாமே சத்தியமாக வேற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஜனனி அவர்களுக்கு இருக்கிற கூட்டம் வந்து அவங்களுடைய குணம், அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்கள ஒரு முன்னுதாரணம் வச்சிருக்கிற கூட்டம். வேறு சில பேருக்கு இந்த பெயிட் போர்ட்ஸு அப்படின்னு இருக்கு. பட் அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் அந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க போடுற போஸ்ட் எல்லாமே ஒரு ஃபோனு, ஒரு டிக்டாக்கை வச்சு எப்படி இவ்வளவு தூரம் வர முடியும் அப்படின்னு உதாரணமாக இருந்தாங்க. அதே நேரத்தில் மேலே வந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்க படம், அவங்களுடைய விளம்பரத்துறை, அதே நேரத்தில் அவங்க சோஷியல் மீடியாவில் போடுற விடயங்களும் வந்து பல விதமாக பல பாடங்களை படிப்பிப்பதுதான் ஜனனி அவர்கள், த ரைசிங் ஸ்டார் அவர்களுடைய சிறப்பு. சரிங்களா? ஸோ இது ஜனனி அவர்கள் இன்று போட்ட போஸ்ட் தொடர்பாக நம்ம சில மீடியா துறையில் இருக்கிற நண்பர்களோட பேசைக்குள்ள கிடைச்ச விடயத்தை ஒரு அப்டேட்டாக நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜனனி மேம் அவர்களுடைய ரசிகர்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு சில விடயங்கள் செய்ய இருக்காங்க. அது தொடர்பான அப்டேட்டையும் வந்து நம்ம பேசலாம் நாளைக்கு நாளன்னைக்கு. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் மேட்டருக்கு வர்றேன். ஜாழ்ப்பாணத்தில் ஒரு விடயம் வந்து இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் வந்து ஒரு விடயம் ஒன்று பல தரப்பு பேரால் பேசப்பட்டது. பல பேருக்கு ஒரு கவலையாகவும் இருந்துச்சு. சரிங்களா? காசு அப்படின்றது லக்ஷ்மி, காசு இல்லைன்னா யாருமே இல்லை.
உங்கள் கூட நம்ம இப்படி பேசணும்னா கூட எனக்கு டேட்டா போட காசு வேணும், நல்ல ஃபோன் வாங்க காசு வேணும். சரியா? காசுன்றது கையில் இருக்க கடவுள் மாதிரி. முக்கியமாக லக்ஷ்மி அப்படின்னுவோம். பணம் இல்லைன்னா புணம் அப்படின்றதான் இப்போ இருக்கிற இது. சொந்தக்காரன் ஏன் கூட பிறந்தவன் கூட மதிக்க மாட்டான். இதுதான் உண்மை. காசுக்காகத்தான் அந்த கூட்டம் வந்துச்சு. உங்ககிட்ட காசு இருந்தால் கூட்டம் வரும். சரிங்களா? இப்போ 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 எனக்கு சில நண்பர்கள் சில பேர் வந்து என்னடா வாழ்க்கை இது, கனடாவில், லண்டனில், அமெரிக்காவில் என்னடா வாழ்க்கை இது, நம்ம நாடு மாதிரி வருமா, நம்ம ஊர் மாதிரி வருமா, நம்ம ஊர் மக்கள் உறவுகள் மாதிரி வருமா அப்படின்னு. பட் எனக்கு இருக்கிற ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னா, நான் என்னோட அப்பாவோட வாழ்க்கையில் நான் படித்தது என்னென்னா, என்னுடைய அப்பா அவர்கள் பிறந்தது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். அப்பா சொல்லுவாங்க கந்தரோடை ஹைட்ஸ்ன்னுவாங்கல்ல, கந்தரோடை. அவருக்கு வந்து 9 சகோதரிகள். மழை பெஞ்சுதுன்னா அந்த வீட்டுக்குள்ள படுக்க இயலாது. இந்த வானத்தை போல படம் வருமில்ல, அதில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய வாழை இலைய வச்சு அவங்கள கூட பிறந்தவங்களை இருப்பார்ல, இங்கே அந்த வாழை இலை கூட காணாது. ஏன்னா 9 பேர். அப்போ எங்கள் அப்பா மட்டும்தான் நல்லா படித்தார். அவர் படிக்கக்குள்ளேயே டியூஷன் கொடுத்து காசு எடுத்தார். அதே நேரத்தில் வேறு சில மாஸ்டர்ஸ் மேர் வந்து எங்களோட அப்பாவை தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு படிப்பிக்க விடுவார். எங்களோட அப்பா மேத்ஸ் வந்து நல்லா செய்வார். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்தனியா அங்கே போனாங்க, இன்ஜினியர் ஆனாங்க. அப்பா கூட இருந்த சகோதரங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் கீழே தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? சில சகோதரத்தோட வாழ்க்கையே காப்பாற்றிருக்காங்க. என்னோட அப்பா மட்டும் இல்லை, எங்களோட அம்மாவும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட் எங்களோட அப்பா அம்மா பண்ணாட்டா இந்த நேரத்துக்கு அப்பாவோட கூட பிறந்த ஒருத்தங்க வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ எங்களோட அப்பாவால் தான் இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி, உள்நாட்டில் இருப்பவர்களும் சரி நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்க கூட பிறந்தவங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே பேசுறதும் இல்லை, ஒரு என்ன சொல்லலாம், இந்த பணம் கண்ணோன்னே எல்லாம் மறந்தாச்சு. ஒரு டைம் 2017 எங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டி இருந்துச்சு. வீட்டு வேலைகள் இருந்தபடியா எங்களோட அப்பாவுக்கு வந்து அந்த வீட்டு வேலைகளுக்கு இப்போல்லாம் பொண்ணப்பக்கா இந்த சீதனம் அப்படின்னு நிறைய கொடுக்கணும் இல்லை, 50 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை வீடு அப்படின்னு. ஸோ அப்பாவுக்கு அந்த இதுகள் இருந்துச்சு. அப்போ வீடு புனரமைக்கிற வேலைகள் இருந்துச்சு, அதில் காசு வந்து போயிடுச்சு. அப்போ இங்கே ஆப்ரேஷன் வந்து தெரிய வந்தபடியா அதுக்கு காசு வந்து காணாமல் போச்சு. அதுக்கு எங்கள் அப்பா கேட்டால் கூட, அச்சோ என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு தான் சொல்லணும், அவள் வந்து இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் கூட்டம். சரியா? ஸோ இதுதான் மக்களை. இப்போ உங்ககிட்ட காசு இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவங்க கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. சரியா? இது ஒரு லைஃப் லெசன். நான் வந்து எங்கள் அப்பா இதுலேயே பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டார்ன்ற மாதிரி. ஓகே, என் அப்பா இன்ஜினியர், அம்மா டீச்சரு. ஸோ 2012 வரைக்கும் நம்ம வந்து ரிச்சு இதுதான். அதுக்கப்புறம் இந்த வீடு ஈவன் இங்கே அந்த 2012 கூட எங்களோட அப்பாவோட ஒரு தம்பி வந்து, அண்ணா எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டு எங்களோட அப்பா அம்மாவோட நகையை பேங்கில் வச்சு காசை கொடுத்தாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களோட அம்மாவோட நகையை பேங்கில் வச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு இது இவங்க வந்து இந்த எங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்ற இது, அதனாலேயே பேங்கில் லோன் எடுத்து நகையை வச்சு அப்பாவுக்கு வர்ற சம்பளம், என்னுடைய படிப்பு செலவுகள். அப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல 2013, 14, 15, 16, 17, 18. ஸோ அப்போ என்னன்னா லோன் எடுக்கிறது வர்ற சம்பளத்தில் 80% லோனுக்கு போய் கொண்டிருக்கு. இப்போ கூட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வீட்டு வேலைகள், இந்த கடன், இது நகைகளை வந்து திரும்ப எடுக்கிறது, காசு கட்டுறது இல்லை நான் வித்துருவான் அப்படின்னு.
அப்பா கூட பிறந்த ஒரு சகோதரம் உதவி செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க போல. கேட்டா பொண்டாட்டி ஒன்று விடமாட்டான்னு அப்படின்னு. ஸோ இன்னொரு சகோதரத்துக்கு வந்து இங்கே அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அப்பா தவிர வேற எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இன்னொரு சகோதரியும் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னன்னா அவங்களுடைய இன்னொரு சகோதரிக்கு தான் காசெல்லாம் கொடுத்து வைப்பாங்க. அண்ணரை வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு அண்ணரை வந்து மறந்துட்டாங்க. மனவேதனை சத்தியமா. ஆனால் எனக்கு கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாருன்றதான். நான் இதெல்லாம் ஏன் சொல்ல காரணம்னா, ஸோ 2012 வரைக்கும் எந்த காசு பிரச்சனையுமே எல்லாம் ரிச்சாக நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்படி வர வர ஒரு 2014, 15, 16, 17 வந்து ரொம்ப இது எக்கச்சக்கமான கடன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு இது மாதிரி போய்கொண்டிருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதை பற்றி நான் அப்புறம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் நிறைய விடயங்கள் நான் வந்து பண்ணி கொண்டிருக்க விடயங்கள் அப்டேட்டாக அதை வ்ளாகர்ஸை போல் நம்ம வந்து பண்ணுவோம். பண்ணிக்கணும் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஓகே, நான் இதை வந்து சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட காசு இல்லைன்னா யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ காசுன்றது கையில் இருக்கிற கடவுள் மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து காசுக்கு பண்ணுற சில விடயங்கள், இந்த காலால் மிதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை காசு அப்படியே தூக்கி போட்டு அப்படி பண்ணுறதா இருக்கட்டும், காசு வெறும் காகிதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாவம் தான். சரிங்களா? இன்னொரு விடயம், நம்ம வந்து நம்மளோட இதை மட்டும் பார்க்கக்கூடாது. நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், அவங்களோட ஆசைகள், அந்த டைமில் எப்படி பொருட்களோட விலை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எனக்கு வெளிநாட்டில் இருந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய அப்பாட சைடில் இருந்து சரி, அம்மாட சைடில் இருந்து சரி, எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் அம்மாட சைடை பற்றி நான் பேசலை, அவங்க நல்லவங்க தான். சரியா? இப்போ நீங்கள் அப்பாட சைடில் இருந்து ஒரு வெளிநாட்டு சாக்லேட்டு கூட, இப்போ இப்போ எனக்கு ஏதாவது ஆசை வெளிநாட்டு சாக்லேட்னா கூட நான் தான் அதுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். இங்கேருந்து வர இந்த இடத்துக்கு என் அப்பா தான் அனுப்புனது. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ காசு இருந்தால் தான் உங்களை வந்து உங்கள் கூட பிறந்தவங்களே மதிப்பாங்க. அப்போ அந்த காசு கொடுக்குற மரியாதையை கொடுங்க. வெளிநாட்டில் இருக்கிற பல பேர் வந்து என்னென்னா, இந்த வாழ்க்கை மாதிரி வருமா, சொந்தங்களோட வாழ்க்கை வர, ஐயா சத்தியமா இல்லையா, உங்ககிட்ட காசு இருக்கிறபடியாத்தான் அந்த சொந்தங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இதாக இருக்கீங்க. நீங்கள் இல்லை, உங்ககிட்ட இருக்க காசு, உங்ககிட்ட இருந்து வர்ற ஐஃபோனு, உங்ககிட்ட இருந்து வர்ற அந்த வெளிநாட்டு சாக்லேட்டு, அதே தவிர உங்கள் மேலே பாசமோ நேசமோ இல்லை இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடம் தான் இப்போ வந்து ஒரு பெரியதொரு இது சொர்க்கம். இங்கே வந்தீங்கன்னா எப்படி உங்களோட காசை எடுக்கலாம் அப்படின்றது. அப்புறம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நகை, உங்களுடைய உழைச்ச காசில் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுற கூட்டம் தான் சுற்றி இருக்கும் இங்கே இருந்தீங்கன்னா. சரிங்களா? நான் மனசில் பட்டதை பேசுகிறதா என்னோட ஸ்டைலு. சரி, அடுத்தது இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ அந்த காசை காலில் போட்டு மிதிக்கிறது, வர்றோம் காகிதம் அப்படின்றது, அதை பார்த்துட்டு இளைய தலைமுறை சில டிக்டாக்ல பார்த்தேன், காசுடா அப்படின்னு தூக்கி எறிகிறது. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு எக்ஸாம்பிள். நாயா பேயா உழைக்கிறவனுக்கு தான், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வந்து பேசுறது கூட சிந்தித்து தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு தான் அது வந்து வருது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த காசை வந்து ஒரு கடவுளாக பாருங்க. இல்லை அப்படின்னா அந்த காசுக்கு வந்து உங்களை மதிக்காமல் விட்டுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களோட பரம்பரையும் வந்து அது கஷ்டப்படும். சரிங்களா? இது என்னோட அனுபவத்தில் அந்த காசு வந்து எப்படி சில பேரோட உண்மை முகத்தை காமிச்சுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து இதை சொல்கிறோம். நம்ம சேனலை வந்து பல இளைய தலைமுறை பார்க்குறீங்க. ஸோ அந்த காசுன்றது இப்போ இருக்கிற இளைய தலைமுறையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அது வந்து கடவுளுக்கு ஈக்குவல். சரிங்களா? கடவுள் தான் அந்த காசை தாராரு. அப்போ கடவுள் தர்ற பொருளுக்கு வந்து நம்ம மரியாதையை கொடுக்கணும். காசு இருக்கிறபடியத்தான் கூட்டம் வந்துச்சு. அந்த காசு நான் என்னத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காசு இல்லைன்னா அந்த கூட்டம் வராது. சரியா? ஓகே, சரி. இது வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்தில் நடந்த விடயம். அதை பார்க்கக்குள்ள நம்ம லைஃப்லையும் வந்து சில இது இருந்துச்சுல்ல, அதை பேசணும்னு தோணிச்சு, பேசியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களை அடுத்த வருஷத்துலேருந்து எல்லாமே நம்ம பிளான் போட்டிருக்கோம். சரிங்களா? எல்லா வீடியோக்களும் டீட்டெயிலாக வரும். இப்போ நான் சொன்ன விடியங்களெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, சரி. அடுத்தது வந்து நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள். ஸோ மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை மதிக்கிற ஒரு கலைஞர்.
நல்ல மனிதர். ஸோ தளபதி விஜய் அண்ணா அவர்கள் நடிகர், பாடகர் அப்படின்றத விட இஸ் அ ஒண்டர்ஃபுல் டான்சர். அப்போ தளபதி ரசிகர்கள் வந்து இன்று தளபதி அவர்களுடைய ஃபேன் பேஜிலேயே மணி மாஸ்டர் அவர்களுடைய நடனத்தை வந்து போட்டு எங்களுக்கு தளபதி பிரபுதேவா அவர்கள் அவங்களுக்கு அப்புறம் பெஸ்ட் டான்சர் அப்படின்னா மணி அவர்கள் தான் அப்படின்னு அதை ட்ரிபியூட் பண்ண விதம் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் இருந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து மணி மாஸ்டருக்கு கிடைச்ச இன்னொரு கௌரவம் என்ன அப்படின்னா தளபதி அவருடைய பிறந்த நாளுக்கு குஷி படம் ஒரு பெரிய ஒரு நபர் ஒருத்தங்க வந்து பண்ணுறாங்க. தளபதியோட பிறந்த நாளை கொண்டாடுறபடியா தளபதியோட சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிஸை வந்து போட்டு அதுக்கு ஒவ்வொருத்தரை சீஃப் கெஸ்டாக வர்ற மாதிரி வச்சு ரசிகர்களோட கொண்டாட வைக்கிறாங்க. அதில் மணியண்ணா அவர்கள் முதல் குஷி படம் அதுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்து போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது தொடர்பான முழு டீட்டெயில் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் போட்டிருக்காரு, போஸ்ட்லையும் போட்டிருக்காரு. பாருங்க, கலந்து கொள்ள விரும்புகிற நீங்க வந்து மணி அவர்கள் அண்ட் தளபதி அவர்களோட அந்த இடத்த வேற லெவலில் வைப் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. தளபதியோட பிறந்த நாள் மறக்க முடியாத ஒன்றாக அமையும். சரிங்களா? அதுவும் 50வது பிறந்த நாள் வேற லெவல் மூமெண்டா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 8 தமிழ் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரோமோ இப்போ இந்த சனிக்கிழமை இல்லைன்னா அடுத்த சனிக்கிழமை எடுக்க இருக்கார்கள் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள். சரிங்களா? இன்னும் கன்ஃபார்ம் ஆக இல்லை. பட் அப்படி இருக்கக்குள்ள போன பிக் பாஸ் 7 தமிழ்ல 2 கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்க. இப்போ வருகின்ற அப்டேட்டின் படி இந்த சீசன் 8க்கு 8 விதமான கமல்ஹாசன் அவர்கள் கேரக்டர்ல 3 ப்ரோமோக்கு வந்து வர இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல். சீசன் 4 தெலுங்குல நாகார்ஜுனாசன் அவர்கள் 4 விதமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. தாத்தா, மகன், அப்புறம் ட்வின்ஸ். அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு ட்வின்ஸ் பிறக்கிற மாதிரி 4 பேருமே அந்த ஒரு ப்ரோமோ வந்து வந்திருப்பார்கள். ஸோ இதில் 8 விதமா அப்படின்னா என்ன மாதிரி கான்செப்ட்னு தெரியல. ஸோ அப்படி கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசன் 8 ப்ரோமோவை பண்ணியிருப்பதாக தகவல். சரிங்களா? ஸோ ஓகே மக்களை, இது இன்று கிடைத்த வீடியோவில் பேச வேண்டிய விடயங்களை பேசியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த காசி விடயம் இருக்குல்ல, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு கூட்டம் வருது, அதாவது இப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அப்புறம் வந்து இந்த சொந்தக்காரங்க அன்பு அப்படின்வாங்கல்ல, கூட சொந்தக்காரங்களோ கூட பிறந்தவங்களோ மோஸ்ட்லி 90% இப்போல்லாம் வந்து நம்மளோட அன்பையோ நம்மளுடைய குணத்தையோ பார்க்கறது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பணம், எப்படி பணத்தை பொருளை வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இது என்னோட அப்பாவோட சைடில் இருந்து நான் வந்து கற்றுக்கிட்ட பாடம் படிப்பினை. என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க மக்களே. சரிங்களா? அவருக்கும் ஒரு 7-8 சகோதரர்கள் இருக்கு. அப்போ அவர் தான் அவர்கிட்ட குடும்பத்தில் நல்லா வந்தார். ஆனால் அவர் யாரையுமே வந்து அப்பா பண்ண மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பையோ இல்லை இந்த கல்யாண மதங்களை பண்ணி வைக்கோ எதுவும் பண்ணலை. தன்னோட வாழ்க்கை தன்னோட இஷ்டம். இப்போ அவர் வந்து பல மடங்கு நல்லா இருக்கார். அவருக்கு கீழே தான் அந்த இவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லவனுக்கு காலம் இல்லையா அப்படின்னு தெரியலை. சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்படி இருந்தால் நல்லதுன்னு தான் தோணும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். பல பேருக்கு இது உதவும். சரிங்களா? நன்றி.